குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் சூப்பர் டூப்பர் டிஷ் அப்படின்னா இந்த சீஸ் பால்ஸ் சொல்லலாம். சீஸ் பால்ஸ் நிறைய பேர் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஃப்ரோசன் நிறைய கடையில் வாங்கி கொடுப்பீங்க, அதை ஃப்ரை பண்ணி கூட கொடுப்பீங்க, இல்லாட்டி ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுவீங்க. இந்த சீஸ் பால்ஸை ஒரு பர்ஃபெக்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதே மாதிரி ஒரு கூவியாக, ஒரு ரிச்சாக, ஒரு பஞ்சாக நீங்களே உங்கள் வீட்டில் பண்ண முடியும். அதுக்குள்ள ரெசிபி என்னென்ன பார்க்க போகிறோம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். ஐ எம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருப்பீங்க. சில பொருட்கள் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த panko பிரெட் க்ரம்ஸ், இதெல்லாம் வந்து எல்லா ஷாப்லேயும் கிடைக்காட்டி கூட கண்டிப்பாக இதுக்குள்ள ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் ஷாப்பில் கிடைக்கும், இல்லை ஆன்லைனில் ஈஸியாக கிடைக்கும். அது வாங்கிக்கலாம். முடிஞ்சால் அந்த டிஸ்கிரிப்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் அதேமாதிரி இந்த செடார் சீஸ், இந்த எல்லோ செடார் அண்ட் ஒயிட் செடார், அதே மாதிரி பீஸா சீஸ் இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. அதே மாதிரி இந்த காஜன் ஸ்பைஸ் பவுடர். ஸோ இது எல்லாமே ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருள் தான். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஒரு எஃபர்ட் போட்டிங்கன்னா உங்கள் வீட்லேயே அழகாக பண்ணிடலாம். ஏன்னா இதோட பியூட்டி என்னென்னா, இதை ஒரு வாட்டி பண்ணி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த குக்கிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸி, பட் கொஞ்சம் பொறுமையாக கரெக்டாக பண்ணணும். கலர் மாறிடக்கூடாது. ரேஷியோ ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து இந்த கான்டினென்டல் ரெசிபி அப்படின்றதுனால இந்த ரேஷியோ கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதனால் மெஷரிங் பண்ணி எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லை ஒரு 100 கிராம் நீங்கள் இப்போ எடுக்கணும் பட்டர் அப்படின்னா நீங்கள் ஒரு 100 கிராம் எடுத்துருக்கேன். அந்த 100 கிராம் பேக்கே நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுவும் ஈஸியாக இருக்கும். லைட்டாக மைல்டாக சூடாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 100 கிராம் பட்டர், அன்சால்ட்டட் பட்டரை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த பட்டர் வந்து ஜஸ்ட் மெல்ட் ஆனால் போதும், கிளாரிஃபை ஆகி நெய் ஆயிடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ளேம் எப்பொழுதும் கண்ட்ரோலாக வச்சே குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த பட்டர் வந்து ஜஸ்ட்டு மெல்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எவ்வளோ பட்டர் எடுத்துருக்கணும் அதே அளவுக்கு 1:1, 100 கிராம் பட்டர், 100 கிராம் மைதா ரீஃபைன் ஃப்ளார். ஸோ அதையும் அதில் ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் அழகாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ வந்து ஃப்ளேம் மினிமமாக வச்சுருக்கேன். இந்த மாவு போட்டு கொஞ்சம் லைட்டாக குக் ஆகலாம் ஒரு நிமிஷம். இது வந்து 1:2 ரேஷியோ. ஸோ இப்போ ஒரு 200 கிராம் டோட்டலாக இந்த பட்டர், அதே மாதிரி நமக்கு மாவு இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது ஒரு 400 ml பால். இந்த பாலை கொஞ்சம் வார்மாக இருக்குது, காய்ச்சி கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன். லைட்டாக கொஞ்சம் சூடாக இருக்குது. ஸோ இதை சேர்த்துக்கலாம். இந்த பால் சேர்க்க இந்த மிக்ஸ் வந்து, ஏன்னா மாவு இருக்குது இல்லையா, இது வந்து நல்ல இந்த பால் உள்ளே எடுத்து நல்லா குக் ஆகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த ஸ்டேஜில் மீதி இருக்கிற பாலையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டைட் ஆகிட்டே வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இன்னொரு 1 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இந்த கன்சிஸ்டன்சி வரப்போ என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபைன்லி சாப்ட் ரோஸ்மெரி ஒரு 1/4 ஸ்பூன் ஃப்ளேவருக்கு, நல்ல ஃபைன்லி சாப்ட் க்ரீன் சில்லி ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி ஃபைன்லி சாப்ட் பேசில் ஃப்ரெஷ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ட்ரையும் கிடைக்கிது, அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு 2 பிஞ்ச் பெப்பர் பவுடர், இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாக ஒன்று போல் மிக்ஸ் ஆயிரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பசா காய்ச்சுற மாதிரி இருந்தாலும் இருக்கும், பட் ஆனால் ஒரு அருமையான ஈஸியான ப்ராசஸ் இது. ஆல்மோஸ்ட் டைட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பேஸு. இதை தான் நம்ம வந்து இந்த சீஸ்லாம் ஆட் பண்ணி இதை தான் நம்ம உருண்டையாக பிடிக்கணும். இது ஆறிச்சுன்னா உருண்டையாக பிடிக்கிற அளவுக்கு நமக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். முக்கியமாக கலர் மாறிடக்கூடாது. நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாமல் நார்மல் வெசல் யூஸ் பண்ணிங்கன்னா அடி பிடிக்காமல் மைல்டு ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. ஸோ அப்போது நம்ம எடுக்கிறப்போ அப்படி ரோல் ஆகி வருது இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அதை குக் பண்ணிடணும். ஸோ இப்போது எல்லோ செடார் சீஸ் வந்து நம்ம எடுத்த ரேஷியோவுக்கு 50 கிராம் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதில் நம்ம சேர்த்துடலாம். இது அழகாக மெல்ட் ஆகி அந்த சீஸ் பால்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு கூவியாக கிடைக்கிறது வந்து இந்த இதில் தான் கிடைக்கும். அதே மாதிரி ஒயிட் செடார் அதில் பாதி, அதாவது 25 கிராம் பீட்சா சீஸ். பீட்சா சீஸ்ன்றது உங்களுக்கு தெரியும், அது ஜென்ரல் காம்பினேஷன் வந்து மசரோலா 95%, 5% செடார் இருக்கும். ஸோ பீட்சா சீஸ்ன்னு ரெடிமேடாகவே கிடைக்குது. ஸோ அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்போது இந்த சூட்லேயே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். சீஸ்லேயே கொஞ்சம் சால்ட் இருக்கும், அதனால தான் சால்ட் நம்ம கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் சால்ட் கடைசி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சால்ட் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிடலாம். ஃப்ளேவர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. கொஞ்சம் ரோஸ்மெரி நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சமாக சால்ட்.
இப்போ அந்த எல்லோ செடார் கொஞ்சம் மெல்ட் ஆகி லைட்டாக மைல்டு எல்லோ கலருக்கு வந்துருச்சு. இந்த சூட்டில் இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு மெல்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் எல்லோ ஏறும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஒரு அருமையான ஒரு ஃப்ளேவர் இப்போது. ஸோ இப்போ அது ரெடி. ஸோ இது கொஞ்சம் கூல் ஆனோடனே இது நம்ம பால்ஸாக கொஞ்சம் உருட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இந்த பேட்டர் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸை பாலாக எடுத்து அதில் வந்து நம்ம டிப் பண்ணி நம்ம அந்த பிரெட் க்ரம்ஸில் போடுறப்ப தான் அது ஒட்டும். அதுக்கு நமக்கு தேவை மைதா, அதாவது பிளைன் ஃப்ளார். 200 கிராம்ஸ் மைதா எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 10%ன்னா கிட்டத்தட்ட 20 கிராம் காஜூன் ஸ்பைஸ் பவுடர். இது கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும், அதனால் கரெக்டான ரேஷியோவில் எடுத்துங்க. ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ இது மாவும் இந்த ஸ்பைஸ் பவுடர் உப்பும் நல்லா மிக்ஸ் ஆனோடனே தண்ணி ஊற்றி இதை ஒரு பேட்டர் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ நல்ல இதை லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது முக்கியமாக நமக்கு ஒரு கோட் ஆகிற அளவுக்கு இது கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆகிக்கிற வேணாம். ஸோ இப்போது எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கோட் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்சர் வந்து நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போது ஒரு 20 நிமிஷம் ஆறிடுச்சு. ஸோ இது இப்போ நம்ம ஒரு பால்லாம் நம்ம உருட்டிக்கலாம். ஸோ இது மாதிரி எடுத்து வச்சுருங்க. ஸோ இப்போ கடாயில் கொஞ்சம் ஆயில் எடுத்திருக்கேன், சூடாகிட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே பால்ஸ் பிடிச்சி வச்சுருக்கோம். இந்த பேன்கோ பிரெட் க்ரம்ஸு ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம பேட்டர் ரெடி பண்ணி வச்சிட்டோம். வெரி சிம்பிள். ஸோ இப்போ இதில் டிப் பண்ணி இந்த பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சிட்றேன். கொஞ்ச நேரம் கழித்து இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுறேன். 2 வாட்டி பண்ணுறேன். அப்போது அந்த சீஸ் பால்ஸோட கோட்டிங் வந்து நமக்கு நல்லா ஃப்ரை பண்ணுறப்ப க்ரன்ச்சியாக இருக்கும். இது ரொம்ப ஒரு முக்கியமான டெக்னிக் இது. ஸோ இப்போ அழகாக அந்த மாதிரி கோட் பண்ணிடுறோம். கோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக உதறி இதை இந்த பிரெட் க்ரம்ஸ் இதில் போட்டு மேலே அழகாக இப்படி ஒரு கோட் பண்ணிடுங்க. ஸோ இப்போது நமக்கு ஒரு கோட் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்த பால் எடுக்கிறோம், இதில் கோட் பண்ணுறோம், பிரெட் க்ரம்ஸில் போடுறோம். பிரெட் க்ரம்ஸை மேலே போட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுறோம். ஒரு வாட்டி கோட் ஆயிடுச்சு, ரெடி. ஸோ இதை இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு கோட்டிங் முடிச்சிட்டோம். அதே இதை திரும்ப அதே பேட்டரில் நம்ம சேர்த்து ஒரு வாட்டி கோட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம அதே மாதிரி பிரெட் க்ரம்ஸில் இது 2வது கோட்டிங் பண்ணுறோம். பர்ஃபெக்டான ஒரு சீஸ் பால்ஸ் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஃப்ரை பண்ணோம். சீஸ் பால்ஸை 2 கோட்டிங் நம்ம முடிச்சிட்டோம். அதை ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் மினிமம் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் லைட்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ அந்த சீஸ் வந்து நல்லா செட் ஆகிருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணுறது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே இருக்கிற அந்த 2 லேயர் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். உள்ளே வந்து நம்ம குக் பண்ண போகிறதில்ல. ஸோ அது அந்த ஹீட்லேயே மெல்ட் ஆகி நமக்கு ஒரு நல்ல ஒரு கூவியாக நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சபிள் அந்த சீஸ் அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஆயில் வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்குது. ஸோ இதில் இப்போது அந்த கோட் பண்ண பால்ஸை பொறுமையாக போட்டு ஃப்ரை பண்ணலாம். சூடு ரொம்பவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் ஹீட். ஒரு பர்ஃபெக்டான சீஸ் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அழகாக வந்திருக்கு. கலர், கிறிஸ்பினஸ் எல்லாமே. முக்கியமான விஷயம், இந்த பேட்டர் நீங்கள் ரெடி பண்ணி அதில் நீங்கள் கோட் பண்ணுறீங்க 2 வாட்டி பிரெட் க்ரம்ஸில். அதை நீங்கள் நல்லா செட் பண்ணிடுங்க ஒரு ஃப்ரிட்ஜில். ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீசர்னா இல்லை ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் ஒரு 1 ஹவர் மினிமம் இருந்ததுன்னா அந்த சீஸ் நல்லா செட் ஆயிரும். அப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்போ உள்ள சீஸ் ஓப்பன் ஆகாது. பட் ஆனால் அந்த வெளியில் இருக்கிற 2 கோட்டிங் ஃப்ரை ஆகிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப நல்ல ஒரு எலாஸ்டிக் மாதிரி அந்த சீஸ் வரும். அது எப்படி வந்திருக்கு நம்ம பார்ப்போம். ஒரு இதை உடச்சி கூட பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அருமையாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெக்ஸ்சர் இது. ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர், அதாவது வெளியில் ஹார்டாக கிறிஸ்பாக இருக்கணும், உள்ளே வந்து நல்ல சாஃப்டாக சாப்பிட்றப்போ ஒரு நல்ல மவுத் ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சிம்பிளான ஒரு ஃபேவரட் ரெசிபியாக இருந்தால் கூட அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் என்னென்னு பார்த்துட்டு அது ப்ராசஸ் என்னென்னு பார்ப்போம். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.